ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருடைய வீட்டிலையும் மனசுலையும் சந்தோஷம் எப்பயுமே நிறைஞ்சி வழியணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பொங்கலுக்கு வர முடியாத நிறைய சகோதர சகோதரிகள் ஊருக்கு வர முடியாமல் இருப்பீங்க. அவங்களுக்காக ஒரு ஈஸியான பேச்சுலர் சக்கரை பொங்கல் குக்கர்லேயே எப்படி பண்ணுறதுங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அரிசியும் பருப்பும் 1 கிளாஸ் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எதில் மெஷர் பண்ணுறீங்களோ, கப்பாக இருக்கட்டும் டம்ளராக இருக்கட்டும், அதில் 3/4 கிளாஸ் அரிசி வந்துட்டு மெஷர் பண்ணிங்கன்னா 1/4 பாகம் வந்துட்டு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஜீரக சம்பா அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் 1 கிளாஸுக்கு எதில் நம்ம மெஷர் பண்ணமோ அதே கிளாஸில் 4 கிளாஸ் அளவுக்கு லிக்விட் ஆட் பண்ணணும். அதில் 2 கிளாஸ் தண்ணியும் 2 கிளாஸ் பாலும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். காய்ச்சின பாலை சேர்த்துருங்க. இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். பால் வந்துட்டு நம்ம சேர்த்துருக்கனால மூடி போட்டு விசில் விட்டோம்னா பாலெல்லாம் பொங்கி வந்துடும். அதுக்காக பால் வந்து கொஞ்சம் அரிசியோட சேர்ந்து வேகிற வரைக்கும் சிம்ல வச்சு ஒரு 5 வேக வச்சோம்னா நல்லா வந்துட்டு இந்த பாலும் அரிசியும் மிக்ஸ் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வெந்த அரிசி பருப்பை 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி முந்திரி, திராட்சை, கொப்பரை தேங்காவை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு நெய்யில் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். அவ்வளோதாங்க, நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். வெந்த அரிசி பருப்பு கூட பாலை சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாத படிக்கு. இந்த ஸ்டேஜில் 200 கிராம் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் இதையும் சேர்த்துக்கிறேன். வெல்லம் அரிசியில் நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சி வரணும். சொல்லு பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல், கான் பொங்கல். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு நல்லா அரிசியும் வெல்லமும் கலந்து செட் ஆயிடும். இந்த ஸ்டேஜ்ல வறுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரி, திராட்சை, கொப்பரை தேங்காய் இதையெல்லாம் உள்ள சேர்த்துருவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை உள்ள சேர்த்துருவோம். அவ்வளோதான், நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டான சக்கரை பொங்கல். வேக வச்சிருக்கக்கூடிய அரிசி பருப்பு இன்னொரு போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது கூட குயிக்காக வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எங்கள் ஊர் சைடு நாங்கள் வெண்பொங்கல்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் சைடு இந்த ரெசிபிக்கு என்ன பேர் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஏற்கனவே வறுத்த முந்திரி திராட்சையோட லெஃப்ட் ஓவர் நெய் இருக்குது. அதுலேயே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு, தூளாக கட் பண்ண இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வேக வச்சிருக்க அரிசி பருப்பு, இது கூட இன்னும் கொஞ்சம் காய்ச்சின பால் சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். வறுத்த முந்திரிய உள்ள சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ருசியான வெண்பொங்கல் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஸ்டைல் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல். மறக்காம அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹெல்த்தியா சமைச்சு சாப்பிடுங்க. ஹாப்பியா இருங்க. ஹாப்பி பொங்கல். பாய், டேக் கேர். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?